சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. ஆனால் தாயே, தன் குடும்பத்து பெண்களை குரூரத்தனம் மிகுந்த ஆங்கிலேயர்களிடம் இருந்து காப்பாற்ற தாத்தியா தோப்பேயை காட்டிக் கொடுத்தவர் என்ற பழிச்சொல்லை அல்லவா மான்சிங் சுமக்க வேண்டியிருந்தது? ஆம் மகனே, பழிச்சொல்லும் அவச்சொல்லும் சுமந்தாலும் ஆங்கிலேயரின் அருவருப்பான நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க அந்த திட்டம் உதவியதல்லவா? சொல்ல போனால் ராஜா மான்சிங் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இயங்கியவன், வாரோன் காடுகளில் ஒளிந்து வாழ்ந்தவன். ஆங்கிலேயர்கள் நயவஞ்சகமாக அவன் அரண்மனையை முற்றுகையிட்டு பெண்களை பிடித்து கொண்டார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டுமானால் மான்சிங் சரணடைய வேண்டும், தாந்தியா தோப்பையை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று பேரம் பேசினார்கள். இந்த பேரத்தை நிறைவேற்ற மான்சிங்கும் தாத்தியாவும் திட்டமிட்டார்கள். அதன்படி மான்சிங் முதலில் சரணடைந்தான். பின்னர் அவன் தாத்தியா போல் வேடமிட்ட நாராயண் பாகவத்தை ஆங்கிலேயர்கள் சிறைபிடிக்க உதவினான். அதன் மூலம் மான்சிங்கின் அரண்மனை, பெண்கள், பரிவாரங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இது ராஜா மான்சிங், தாத்தியா, நாராயணராவ் பாகவத் மூவரும் சேர்ந்து செயல்படுத்திய ரகசிய திட்டம்தான். சரி, தாத்தியா தோப்பே உயிரோடு இருந்ததற்கு என்ன ஆதாரம்? உனக்குள் கேள்வி எழுகிறதல்லவா? அடுக்கடுக்கான ஆதாரங்கள் உண்டு. ஆனால் அவை ஆங்கிலேயரின் குறிப்புகளில் இல்லை. இருந்திருந்தால் அவர்களின் குட்டு வெளிப்பட்டிருக்குமே. தாத்தியா தோப்பேயின் அண்ணன் மகன் நாராயணராவ் குவாலியர் நகரில் ஜன்கஞ்ச் பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தான். அப்போது தலைமை ஆசிரியராக இருந்த ரகுநாத் ராவ் பாகவத் ஒரு நாள் அவனிடம் சொன்னான், உன் சித்தப்பா தூக்கிலிடப்படவில்லை. அந்த பெயரில் தூக்கில் ஏறியவர் எங்கள் உறவினர் என்றான். வரலாற்று ஆசிரியராக இருந்த கஜேந்திர சிங் சோலங்கி ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதினான். தாத்தியா தோப்பேயை தூக்கிலிடப்பட்டதாக வெளியான கோப்புகள் சொல்பவை என்ற அந்த நூலில் ஒரு தகவல் இருந்தது. நான் ராஜா மான்சிங்கின் கொள்ளு பேரன் ராஜா கங்கா சிங்கை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது இந்த உலகம் சொல்வது போல் தாத்தியா தோப்பேயை காட்டிக் கொடுத்த மான்சிங்கின் நம்பிக்கை துரோகம் குறித்து சொன்னேன். கங்கா சிங் என் கருத்தை மறுத்து அது பொய்யான தகவல் என்றார். அதற்கான ஆதாரத்தையும் காட்டினார். பழைய பெட்டியில் இருந்த கடித கட்டுகளை காட்டினார். அதில் 2 கடிதங்கள் என் கவனத்தை கவர்ந்தன. அவை தாத்தியா தோப்பே தூக்கிலிடப்பட்டதற்கு பல மாதங்கள் பின்னர் தாத்தியா தோப்பே மான்சிங்குக்கு கைப்பட எழுதிய கடிதங்கள். 1860 எழுதப்பட்ட ஒரு கடிதம். சித்தே ஸ்ரீராஜே ஸ்ரீ மகாராஜ் தாத்தியா சாஹிபிற்கு பாண்டுரங்குஜி ஸ்ரீ மகாராஜாதி ராஜா ராம் ராம். இங்கு நாங்கள் நலமாக இருக்கிறோம். பிறகு நாம் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறோம். வழியில் எங்களை எவரும் தடுக்க முடியாது என்பதையும் தெரிவிக்கிறோம். சுக்லபக்ஷ 6 சம்வந்த் 1917, பொதுயுகம் 1860. தாத்தியா எழுதிய கடிதங்களின் அசல் பிரதி போபால் ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சம்வந்த்
1918 பொது ஆண்டு 1861 எழுதப்பட்ட ஒரு கடிதம் மகாராணி லடையிக்கு ராவ் மகோர்கர் எழுதினான். அதில் தாத்தியா உயிருடன் இருந்த தகவல் குறிப்பிடப்பட்டது. தாத்தியாவின் குடும்பத்தாரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். தாத்தியா சர்தார் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்படவில்லை, சந்நியாசியாக காடுகளில் அலைந்து திரிந்து பல ஆண்டுகளுக்கு பின் இயற்கையாகவே மரணித்தார் என்றார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.